ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ணுறது, அப்புறம் அந்த கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி கிளாஸ்க்குள்ளே மெத்தட்ஸை டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மெத்தடுன்றது ஒரு பிளாக் ஆஃப் கோட். அது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு 2 நம்பர்ஸை ஆட் பண்ணோன்னா நம்ம சம்மு அப்படின்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோன்னா மல்டிப்ளை அப்படின்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் சின்டாக்ஸ் டு டிக்ளேர் அ மெத்தட். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் அந்த மெத்தட் ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோன்னா நம்ம ரிட்டர்ன் டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்புறம் மெத்தடோட நேமு, அப்புறம் ப்ராக்கெட்டில் பேராமீட்டர்ஸ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கர்லி பிரேசஸ்குள்ளே நம்ம மெத்தட் பாடியை டிஃபைன் பண்ணிடுவோம். இதுக்குள்ளே தான் நம்ம பண்ணுற ஸ்பெசிஃபிக் டாஸ்கோட கோடை எழுதுவோம். அப்புறம் நம்ம ஏதாவது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வச்சு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி பார்க்கலாம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம எந்த கிளாஸ்லேருந்து இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம பப்ளிக்னு கொடுத்துருந்தோம்னா அந்த மெத்தடை எந்த பேக்கேஜ்குள்ளே இருக்க எந்த கிளாஸ்லேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். அதே ப்ரைவேட்னு கொடுத்துருந்தோன்னா வெறும் சேம் கிளாஸ்லேருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த மெத்தடை. ப்ரொடெக்டட்னு கொடுத்துருந்தோன்னா அந்த மெத்தடை சேம் பேக்கேஜுக்குள்ளே இருக்க கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் சப் கிளாஸஸ் இன் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸும் அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நம்ம எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ஜாவா டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை எடுத்துக்கும். அப்போ அந்த மெத்தடை வெறும் சேம் பேக்கேஜுக்குள்ளே இருக்க கிளாஸஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ P1 அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேக்கேஜுக்குள்ளே கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்குள்ளே மெத்தட் ஏன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்புறம் கிளாஸ் பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அப்புறம் மெத்தட் பி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்புறம் P2ன்னு ஒரு பேக்கேஜுக்குள்ளே சின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்குள்ளே மெத்தட் சின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ இந்த மெத்தட் ஏ பப்ளிக்காக இருந்துச்சுன்னா நான் கிளாஸ் சியில் இருந்து கூட இந்த மெத்தட் ஏ கால் பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தட் பப்ளிக்காக இல்லாமல் ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா நான் கிளாஸ் பி, அதாவது கிளாஸ் ஏ இருக்க சேம் பேக்கேஜுக்குள்ளே இருக்க கிளாஸில் கூட நான் இந்த மெத்தட் ஏவை கால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ப்ரொடெக்டடாக இருந்துச்சுன்னா சேம் பேக்கேஜில் இருக்க கிளாஸஸ் அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் சப் கிளாஸஸ், அதாவது இந்த கிளாஸ் ஏவை இன்ஹெரிட் பண்ணுற கிளாஸஸ் ஏதாவது பேக்கேஜ் 2ல் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸஸ் கூட இந்த மெத்தட் ஏவை கால் பண்ணலாம். ஒருவேளை டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மெத்தடை வெறும் சேம் பேக்கேஜுக்குள்ளே தான் கால் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் ஏக்குள்ளே இந்த மெத்தடை கால் பண்ணலாம், கிளாஸ் பிக்குள்ளே மெத்தடை கால் பண்ணலாம். ஆனால் இந்த கிளாஸ் சிக்குள்ளே கால் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் டைப் பற்றி பார்க்கலாம். மெத்தட் ஏதாவது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நம்ம அந்த வேல்யூவோட டேட்டா டைப்பை தான் ரிட்டர்ன் டைப்பாக கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மெத்தட் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, ஹெலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா நம்ம ரிட்டர்ன் டைப்பை ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கணும். அதே இன்ட் வேல்யூவை அந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இன்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஒருவேளை மெத்தட் எந்த வேல்யூவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா வாய்டுன்ற ரிட்டர்ன் டைப்பை கொடுப்போம். நெக்ஸ்ட்டு மெத்தட் நேம் எப்போவுமே கேமல் கேசிங்கில் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம மெத்தடுக்கு இன்புட்டாக கொடுக்குற லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸை தான் நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி ஒரு சில கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் நம்ம அந்த மெத்தடுக்குள்ளே பண்ணலாம். அப்புறம் மெத்தட் பாடிக்குள்ளே தான் மெயின் லாஜிக் இருக்கும். மெத்தட் எப்போ எண்ட் ஆகும்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ எண்ட் ஆகும். இல்லைனா எப்போ கோட் பிளாக்கோட எண்டை ரீச் பண்ணுறோமோ அப்போ மெத்தட் எண்ட் ஆயிரும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர்ன்ற கிளாஸுக்குள்ள சம்முன்னு ஒரு மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக்னு கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு இன்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. அதனால ரிட்டர்ன் டைப்பை வந்து இன்ட்னு கொடுத்துருக்கேன். மெத்தட் நேமை வந்து சம்முன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்ட் ஏ, இன்ட் பி அப்படின்னு பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு மெத்தடை வந்து கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுவோம். இது வந்து வெறும் டிக்ளரேஷன் ஆஃப் த மெத்தட் தான். பட் இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறப்போ தான் அதுக்குள்ளே இருக்க கோடு வந்து ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நார்மல் மெத்தட்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணிப்போம். அப்புறம் ஆப்ஜெக்ட் நேமு, ஏரோ ஆப்ரேட்டர், அப்புறம் அந்த மெத்தட் நேம், அப்புறம் இந்த ப்ராக்கெட் கொடுத்து கால் பண்ணால் இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கால்குலேட்டர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கால்குலேட்டர் டாட் சம் அப்புறம் 10,5 அப்படின்னு ஆர்கியூமெண்ட்ஸை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த 10,5 வந்து இங்கே போயிடும். ஏ வந்து 10 ஆயிரும், பி வந்து 5 ஆயிரும். இப்போ இந்த மெத்தட் வந்து ஏ ப்ளஸ் பியை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது 15 வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த 15 வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இன்ட் சம் இஸ் ஈக்குவல் டு கால்குலேட்டர் டாட் சம் அப்படின்னு கொடுத்துடலாம். அதே மெத்தட் வந்து நார்மல் மெத்தடாக இல்லாமல் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டை வந்து ஆட் பண்ணிப்போம். ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்ல. வெறும் கிளாஸ் நேமை வச்சே நம்ம வந்து மெத்தடை கால் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் கிளாஸ் நேம்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி அந்த மெத்தட் டாட் சம் அப்படின்னு யூஸ் பண்ணி இந்த 10,5 வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்ஸாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம மெத்தட்ஸ் பற்றி தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மெத்தட்ஸை பற்றி கோடில் பார்க்கலாம். ஸோ நான் டம்மின்ற பேக்கேஜுக்குள்ளே மெயின் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஊப்ஸுன்ற பேக்கேஜுக்குள்ளே வந்து கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அப்புறம் மெயின் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கால்குலேட்டர் கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் இன்ட்டு சம்மு, அப்புறம் 2 பேராமீட்டர்ஸு இன்ட் ஏ, இன்ட் பி, அப்புறம் ஏ ப்ளஸ் பியை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நார்மல் மெத்தடை வந்து கால் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த மெயின் டெமோவில் போயிட்டு நம்ம இந்த கால்குலேட்டர் கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் இப்போ நம்ம கால்குலேட்டர் டாட் சம்மை வந்து கால் பண்ணலாம். 10,5 வந்து பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த சம்மோட வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ அவுட்புட் வந்து 15 அப்படின்னு வந்துடுச்சு. இந்த மெத்தட் வந்து பப்ளிக்காக இருக்கனால நான் மற்ற பேக்கேஜில் இருக்க கிளாஸில் கூட இந்த கால்குலேட்டர்ன்ற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த சம்முன்ற மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டம்மின்ற பேக்கேஜில் மெயின் டெமோன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நான் கால்குலேட்டர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி நான் சம்மை வந்து இப்போ கால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ கோடை ரன் பண்ணோன்னா 20 அப்படின்னு அவுட்புட் வரும். கால்குலேட்டர் மெத்தடோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை நான் பப்ளிக்காக கொடுக்காம ப்ரைவேட்டாக கொடுத்தேன்னா நான் சேம் பேக்கேஜுக்குள்ளே இருக்க கிளாஸில் கூட யூஸ் பண்ண முடியாது. வெறும் இந்த கால்குலேட்டர்ன்ற கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் டெமோவில் போனாலும் எரர் வரும். இன்னொரு பேக்கேஜில் இருக்க மெயின் டெமோவில் போனாலும் எரர் வரும். இப்போ நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா ஜாவா வந்து டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துரும். ஸோ இந்த மெத்தடை வந்து இந்த சேம் பேக்கேஜில் இருக்க கிளாஸஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேறு பேக்கேஜில் இருக்க கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் டெமோ வந்து ரன் பண்ணால் ரன் ஆகும். ஆனால் இந்த மெயின் டெமோவை ரன் பண்ணால் எரர் வரும். ஏன்னா இந்த சம் மெத்தடை வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எரர் வந்து வரும். cannot be accessed from outside package அப்படின்னு எரர் வரும். நெக்ஸ்ட்டு நான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை ப்ரொடெக்டட்னு கொடுக்குறேன். ப்ரொடெக்டட்னு கொடுத்தா சேம் பேக்கேஜில் இருக்க கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்புறம் மற்ற கிளாஸஸில் இருக்க சப் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மெயின் டெமோ வந்து கால்குலேட்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சுன்னா
இப்போ இந்த மெயின் டெமோ ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம இந்த சம்முன்ற மெத்தடை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா 15 அப்படின்னு அவுட்புட் வந்துடும். ஸோ மெத்தட்ஸு, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ், ரிட்டர்ன் டைப் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.